கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் டெக் அவுட் கூட வந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 போடுறதுன்னு சொன்னாங்க. வேறு யாரும் ஃப்ரெண்டு தான். ஸோ இப்போ வந்து பார்ட் 2 வந்து போட போகிறோம். ஸோ ஓகே டாடா இது டேய் ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போன தடவை விளாடி இருந்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் இருக்குது. சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே இருக்குது. ஸோ நம்ம இங்கே தான் உட்காந்து வீடியோ எடிட் பண்ணி போடணும். இதுவே ஆட்டோமேட்டிக்காகவே ஒன்றும் பண்ணுவாங்க. இந்த பாட்டில் நம்ம மெயினான விஷயம் தான் பண்ண வந்திருக்கோம். ஸோ நிறையா விற்கணும். விற்றுட்டு எல்லாத்தையும் விற்கணும் கைஸ். காசு பாருங்கள் 2 lakh தடவை எடுத்துடலாம். ஐயோ இப்போ ஏற்றுட்டாடா சூப்பர் அடி எனக்குள்ளே வரீங்க. ஸோ ஓகே இது 50,000 ரூபாய் போடு, 15,000 ரூபாய் போடு. ஓகே கைஸ் இது ஒரு 1 லட்சம் ரூபா போட்டு தொலைவோம். லட்சத்து இப்போ என்கிட்ட காசு இல்லை அந்தளவுக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப இது வாங்குறதுனால கூட காசு இல்லை. ஐயோ ஸோ ஓகே இப்போ நம்ம எடிட்டிங் பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலாம் கைஸ்? டில் ஃபாஸ்ட் போய்ட்டு எடிட்டிங் பண்ணாலே காசு ஏறும். என் ஃப்ரெண்டு இதில் சில்வர் ப்ளே பட்டன் எங்கேயோ பார்க்க முடியும்னா எங்கே பார்க்க முடியும்னா தெரியல. இங்கேயா? ஆமாங்க கைஸ் சில்வர் ப்ளே பட்டன். அடா பாவி சூப்பர் கைஸ் சூப்பர். எல்லாம் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணி வீடியோ எடிட்டிங் பண்ணி போடுவோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கூட போடணும்னு வச்சுக்கலாம் போடுறேன். ஸோ ஓகே கைஸ் உங்களுக்கோசம் எப்படிலாம் ஆடி எழுதுறேன்னு அது எல்லாத்தையும் எடிட் பண்ணி போடுறாலே தெரியல. வெறும் கலர் போட்டு தான் வருது. எனக்கு தெரிஞ்சு ஒன்றுத்தையும் எடிட்டிங் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ இது எதுக்கு யூடியூப் டெக்கான்னு வச்சாங்க? கைஸ் இது இவ்வளோ நேரம் ஆகுது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் பரவாயில்ல. போன தடவை எவ்வளோ சப்ஸ்கிரைபில் விட்டோன்னு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டேன். ஓகே யூடியூப் சிம்பிள் இல்லை அதுவே டக்கு முடியுதுதான். எனக்கு கொஞ்சம் இது பண்ணலாம் தான் ஃபாஸ்ட்டாக முடிய மாதிரி தோணுது. ஸோ ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது போட்டுருவோம். சோஃபா புது சோஃபா வாங்கி போட்டாச்சு. இதையோ போட்டுருவோம். ஏன்னா போன பாட்டில் இதெல்லாம் கஷ்டப்பட்டுடுது போடுறதுக்கு. ஆனால் இப்போ இதுக்கும் கஷ்டப்படுறது தான். ஸோ வேறு எங்கேனா வேலை தான் போனத்தோட காசு வந்துருக்கு. ஒரு சேனத்தில் போதும். வா சூப்பர்ரா சூப்பர். நல்லா போடுறீங்க வேறு. இது அப்ரேட் பண்ணலாமா இது அப்ரேட் பண்ணலாமா? இது அப்புறம் இது வந்து வால் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இந்த வேலை எல்லா ரூம் தான் வரும்னே தெரில. பை ரூம் அதான் இந்த ரூம் எல்லாம் வரும்னு தெரியல கைஸ். எதுக்கு கீழே தானே எடிட்டிங் ரூம் எது வேலை அடப்பாவி. ஓகே அவ்வளோ 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம தொடலை. அப்போ அது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணி எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணியே இருக்கணும் கைஸ். வாங்க. ஸோ தொண்டை ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு கொஞ்சம் எடுக்காதீங்க. தொண்டை லைட்டாக கட்டின்னு இருக்குது. அதான் வேறு ஒன்றும் இல்லை. அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் சளி வேறு பிடிச்சிட்டு இருக்குது கைஸ். ஓகே என் ஃப்ரெண்டும் வேறு கேட்டுட்டே தான் மட்டும் போடுறான்னு. ஸோ அதனால் போட்டிருக்கேன். கையில் ஒன்றும் 1 லட்சம் ரூபாய் இருக்குது. ஆனால் அது வேலை ஒரு இடத்துக்கு பத்தாது கைஸ். ஸோ அதனால தான். ஸோ வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலே எல்லாத்தையும் ஆள போட்டுக்கோங்க கைஸ். ஓகே கைஸ் இது ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் கைஸ். ஓகே ஓகே
இது நம்ம ஒரு பெசட் ஒரு புது பிசி வாங்கி போட்டுடலாமா? இது என்னது? ஐயோ அதான் 3 லட்சம் போடாதான் அதெல்லாம் புது பிசி வாங்க முடியலாமே. 3,20,000 போடாதான் புது பிசி. சொல்லி முடிஞ்சது. இந்த மாதிரிலாம் எத்தனை போய் வச்சா நான் எப்படி தொடர்த்து இல்லை கேட்குறேன். ஓகே 3 லேக் போவா சீக்கிரம் போடா 3 லேக்கை போடா பாவி. சத்தம் கேட்குதா? வெயிட் பண்ணுங்க. கைஸ் அது ஏதோ கிறுக்கி அப்படின்றா கைஸ். ஐயோ பண்ண போது டவுட்டு கீபோர்டு கேட்குது. அவளை இப்படி இது பண்ணுறான். எழுது கைஸ் மவுஸே தொலை மாட்டான். எப்படி கைஸ் இதெல்லாம்? ஐயோ சூப்பர்ரா 3 லேக் தொட்டுட்டோம். ஆனால் அவ்வளோ 3,20,000 தொட்டல. வரப்போகிறது. நான் கம்ப்யூட்டர் அப்கிரேட் பண்ணிடலாம். பாய் கைஸ். புது கம்ப்யூட்டரை டெவலப்மெண்ட் பண்ணியாச்சு. ஓகே ஸோ காசு பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கும். ஓகே ஏறி இருக்குது. 2 லட்சம் ரூபாய் கையில் இருக்குது. ஸோ சர்வரில் எத்தனை பேர் இருக்கான்? ஐயோ நிறைய பேர் இருக்கானுங்க. அவனுக்கிட்ட எவ்வளோ காசு இருக்கு பார்ப்போம். டார்க்கு பாய் கிட்டதான் அதிகமாக இருக்கிறது. சரி கைஸ் வந்து 1.6 மில்லியன் வச்சுருக்காங்க கைஸ். கைஸ் காசு 386 மில்லியன் வச்சுருக்காங்க கைஸ். ஒருத்தன் ஃபாலோவர்ஸ் 1.6 மில்லியன் 37.9 மில்லியன். மில்லியனுக்கும் கொஞ்சம் மாறி இருக்குது. கைஸ் காசு இவ்வளோ வச்சுருக்காங்க. இங்கே ஓகே நம்ம லெஃப்டில் போயிடலாம். வந்துட்டோம். ஓகே இந்த காசுலாம் இதுக்கு போட்டுடலாம். ஜிக்கி வச்சு வேலை கைஸ். இது என்னடா பண்ண போறீங்க? இந்த ரூவை ஓகே எல்லாம் போட்டு அடைக்க போகிறீங்க இல்லை அடப்பாவி. ஓகே இங்கே என்னென்ன இருக்குது? 10,000 ரூபாய்க்கு எதனா இருக்கா? இல்லை. ஓகே வாங்க அப்போ போகலாம். போயிட்டு எடிட்டிங் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்களா காராது கா ஏன் வாசலால் ஏழை காலையில் ஓடுக்கா. அந்த மேலே எகிரி குச்சிட்டு ஓடு. மிச்சாரம் ஓடப்பட்டு போகலாம் போகுது. ஓகே நம்ம வாங்காஜி பற்றி எடிட் பண்ணலாம். ஓகே ரொம்ப பெரிய டிவியாக வாங்கி டிவின்றது ரொம்ப பெரிய கம்ப்யூட்டராக வாங்கிட்டு போகிறேன். சப்ஸ்கிரைபர் தான் 4,50,000 சப்ஸ்கிரைபர் அடித்தா பெட் அப்டேட். ஆமாம் பெட்டு தான். பெட் அப்டேட் பண்ணுவா இல்லை நான் பாருங்க. ஐயோ நம்ம வாட்டுக்களுக்கு ஒன்றுமே பண்ணலாம். நீங்கள் இதே கபுள் கபுள் வச்சுட்டீங்கன்னா கூட இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தால் கூட இதுவே ஏறி இருக்கும். சப்ஸ்கிரைபர் வாட்டுக்குன்னு நீங்கள் சாப்பிட்டு வாட்டுக்குள்ளே ஒரு 10 மில்லியன் 1 மில்லியன் ஏறிடும். இந்த மாதிரி இது ஃபாலோ பண்ணிட்டு இதை மாதிரி பண்ணு ஓகேங்களா? ஓகே ஒன்றுமே பண்ணல. இப்போ இதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் வாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண வேண்டியதாகுது. இது நேர்லேயே போய் ஒர்க் பண்ணுவேன். எல்லாம் தொண்டை கட்டிக்கிறதுனால எல்லாம் பேசுறதுலேயே வரல. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டிருக்கேன். எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசி போட்டுருக்கேன். எனக்கு எல்லாம் இந்த தொண்டை கட்டிக்கிறதுனால வாயில் கொஞ்சம் பேச வரல. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கோல்டு அப்புறம் இருமல் லைட்டாக. அது ஏழை தெரில கைஸ். ஓகே 40 50 இல்லை தானே 50 இதோ 37 வரும். அப்போ ஒன்றும் கொஞ்சம் பண்ணணும் கைஸ். பண்ணலாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை.
கொஞ்சம் தான் கைஸ் கொஞ்சம். அவ்வளோதான் கைஸ் முடிச்சாச்சு. சப்ஸ்கிரைப் வந்துடுச்சே ஓடுறா. பெட்டு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிட்டோம். சூப்பராக இதில் ஏடா படுக்க மாட்டேன் அப்புறம் எதுக்கு பெட்டு. ஸோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா காசு ஏறி இருக்கணும். ஆக்சுவலாக 2 லட்சம் ஏறி இருக்குது. 2,23,400 எடுத்துக்கும் கைஸ். இது 7 லட்சமா 7 லேக்கா போகடா. அவன் நம்ம எதுக்கு படிக்க தெரியும் லிஸ்ட் இருக்கு. ஓகே 50,000. இப்போ பாரு காசு மட்டும் எப்படி செலவாக போகுது. 40 வச்சுக்கோ இல்லை கைஸ் இது வச்சுக்கோ. 50,000 நான் போகலாம். 50,000 இல்லைடா 5,000 இருக்குது. 50,000 இல்லைடா. மேபி ஒன்லி 5,000 ஒன்லிடா. நான் அதெல்லாம் போயிட்டு வீடியோ உட்காந்து எடிட்டிங் பண்ணி பழச பறிக்கிறேடா. போடா 5 lakhs அடா பாவி. சப்ஸ்கிரைப் ஏறிச்சுடா அடா பாவி. 6 lakhா சரி. நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் நம்ம பத்திரிக்கைலாம் எல்லாமே சீக்கிரமாக கட்டி முடிக்க முடியும். கட்டல்கிட்ட வேறு தெரியாம. ஸோ ஏன்னா சுத்தமாக காசு இல்லை கைஸ், தான் ஒரு ப்ராப்ளம். பாடி ஓட ஏரோவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பர்த்டே எனக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸ்கூலு. ஸோ எனக்கு ஃபீவரு, அதனால் கொஞ்சம் லீவு போட்டேன் ஸ்கூலை. அதனால் இந்த வீடியோ மட்டும் எடிட்டிங் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தூங்கணும் அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இது பண்ண டைமில் மணி வந்து பார்த்தீங்கன்னா 9:05 ஆகுது. காலை 9:05 மணிக்கு எனக்கு வந்து அட்லீஸ்ட் நான் வந்து காலை ஏந்திரிச்சேன். ஸ்கூலு இருக்குமா இருக்காதான்ட்டு அது எனக்கு தெரியல கைஸ். நான் அதை எங்கள் அம்மாட்ட போய் கேட்டேன். ஸ்கூல் லீவ் போட்டு கொடுத்தாங்க. உங்களுக்கு தான் ஃபீவராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபீவரில் இல்லை கோல்டு, அது இருமல், கிச்சி தொண்டை கிச்சி அவ்வளோதான் கைஸ். அது இருக்கிறதுனால என் வாய்ஸே இப்போ வரமாட்டேங்குது உனக்கு. ஸோ அதான் ஒரு வாய்ஸு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதனால் எனக்கு லீவு போட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐயோ எடிட்டிங்டே வாங்கிடுச்சு. ஏன்னா இங்கே எடிட்டிங்கில் வேலை காட்டுதா. ஸோ அதனால் அது எடிட்டிங்கில் காட்டுது. சரி எடிட்டிங் இப்படி பாருங்களேன். ஓகே ஓகே எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு குறுக்க ஒரு கால் தான் வந்துச்சு. ஸோ ஓகே திருப்பி எது வந்தாலும் வரும், நம்ம கட் பண்ணிடுறேன். ஸோ எவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஸோ எவ்வளோ நேரம் அப்படின்னா நம்ம சாமி. ஸோ ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா 6 lakh வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 lakh. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது போதும். நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் கண்டினியூ பண்ணுறேன். டாட்டா பாய் பாய் சி யூ லேட்டர். அதுக்கு முன்னாடி இருக்க கைஸ் வீட்டை வெளியே எதிர்பார்க்கணும். வா ஓரளவுக்கு கட்டியாச்சு. ஸோ ஓகே இந்த வீடியோ இதோட எண்டு பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் கட்டுறேன். பார்த்து வேணும் சீக்கிரம் வளர பார்த்திங்களா. ஸோ ஓகே லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பாட்டு வேணும்லாம் ஓகேங்களா. இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட்டில் வெறும் 3 lakhs தான். நீங்கள் 3 lakhs கொடுத்தீங்கன்னா போதும். இல்லை ஆக்சுவலாக 2வது பாட்டு போட்டுருவேன் கைஸ். Thank you for watching. Tata bye bye.